இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலியன் சிலிஜன். இன்று 15ஆம் தேதி 10ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பாரிய மோசடி மற்றும் இளஞ்ச ஊழல் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 9 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யுமாறு தமிழக முதல்வர் இந்திய பிரதமருக்கு மீண்டும் கடிதம். இந்திய மற்றும் இலங்கை மீனவ பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குமாறு இந்திய உயர்ஸ்தானிகர் தம்மிடம் கோரியுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மீனவ பிரச்சினை தொடர்பில் அடுத்த வாரம் அளவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கடலிலேயே மீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து தமிழகத்தில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ள கடற்தொழில் அமைச்சர் எவ்வாறான எதிர்ப்புகள் வெளியிட்டாலும் கைது நடவடிக்கைகள் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து இந்திய அரசின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாரிய நிதி மோசடி மற்றும் இளஞ்ச ஊழலை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு இன்றைய தினம் அழைக்கப்பட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு கட்டணம் செலுத்தப்பட்டமை தொடர்பிலான விசாரணைகளுக்காகவே முன்னாள் ஜனாதிபதி அழைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில் டி சில்வா தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட 5 இன்று காலை 9 மணி அளவில் ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் ஒளிபரப்பாமை தொடர்பிலும் இன்று விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜயந்த, சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் முன்னாள் பணிப்பாளர் அனுர ஸ்ரீவர்தன மற்றும் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல ஆகியோர் இன்று ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராக உள்ளனர். சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் பிள்ளைகளுக்காக விழிப்புணர்வு திட்டம் இன்று நுவரெலியா நகரில் முன்னெடுக்கப்பட உள்ளது. விழிப்புணர்வு திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். நமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவுடன். இந்திய நாட்டின் எதிர்கால செல்வங்களை அவர்களுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் முகமாக அவர்களுக்கு வளமானதொரு நாணய பொழுதினை ஏற்படுத்தி கொடுக்கும் முகமாக நியூஸ் ஃபர்ஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பிள்ளைகளுக்காக என்ற துணைப்பொருளின் கீழான தெளிவூட்டல் நிகழ்ச்சி இன்றைய தினம் பதுளை மாவட்டம் மற்றும் நுவரெலியா ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக பரணசம மற்றும் நுவரெலியா மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பல பகுதிகளுக்கு சென்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று சிறுவர் துஷ்பிரயோகங்கள் மற்றும் சிறுவர் உரிமை மீறல்கள் என்பன தொடர்பில் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட உள்ளதோடு சிறுவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 1929 என்ற தொலைபேசி இலக்கத்தின் சேவை தொடர்பிலும் பொதுமக்களை தெளிவூட்டுவதற்கு நியூஸ் பிரஸ் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய அனைத்து சொந்தங்களிடமும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய வேலைப்பளு மிக்க நேரத்திலும் ஒரு சில நிமிடங்களை ஏனும் ஒதுக்கி உங்களுடைய பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக அவர்களுடைய வளமான எதிர்காலத்திற்காக அவர்களோடு இணைந்து செயற்படுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் பிரஸ் குழுவினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பிரஸ் செய்திகளுக்காக பண்டாரவிலையிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து மெல்வாருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் மத்தியாலை செய்தி அறிக்கையை. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.